நேற்று நம்ம பார்த்தது ஒரு சாஃப்ட்வேர்னா என்ன, அதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், கம்பைலர் என்ன பண்ணும், இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும், இந்த விஷயங்களை தான் பார்த்தோம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான். சரியா, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கம்பைலரோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சோர்ஸ் கோடோட பேசிக் ப்ராசஸ். சரியா, ஒரு சோர்ஸ் கோட்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ண போகிற பேசிக்கான விஷயங்கள், அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, டோக்கன்ஸ் அப்படின்னா ஒரு சோர்ஸ் கோடுக்குள்ளே இருக்கிற அந்த சின்டாக்ஸ்க்கான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுங்க வித்யா. கிளாஸ் தான் அன்றைக்கே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேனே. ஆமாம், நான் அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். ஓகேவா, ஸோ சோர்ஸ் கோடுக்குள்ளே இருக்கிற பேசிக்ஸ் திங்ஸ். சரியா, ஸோ அதாவது சின்டாக்ஸ், சின்டாக்ஸை மேட்ச் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது, அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸ். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிஃபயர் கான்செப்ட். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிஃபயர்ஸ். ஓகேவா, ஸோ ஐடென்டிஃபயர்ஸ் அதோட வேலை என்ன, அதை ஏன் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேல்யூவை ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை ப்ராசஸ் பண்ண. சரியா, நான் அதனால தான் நேற்று சொன்னேன், நீங்கள் இன்புட் கொடுக்கணும், மேனிப்புலேட் பண்ணணும், அவுட்புட் ப்ராசஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு ஒரு இன்புட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராசஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கணும். சரியா, அப்போது மெமரியில் நான் ஒரு இன்புட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு அட்ரஸில் தான் நான் கொடுக்கணும். ஏன்னா மெமரி ஃபுல்லாகவே அட்ரஸஸாக தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட்டு 64 பிட்டு அந்த மாதிரி இருக்கும். சரியா, ரெண்டாவது அது ஒரு மெமரி அட்ரஸ் ஃபுல்லாக இருக்கும், ஒரு எக்ஸாடெசிமல் வேல்யூஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரியா, ரெண்டாவது உங்கள் கோட்லேயும் அதை என்ன பண்ண முடியாது, ஒவ்வொரு அட்ரஸாக நீங்கள் போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு ஒரு 10 அட்ரஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒரு காம்ப்ளெக்சிட்டி மாதிரி இருக்கும். ஏன்னா எந்த அட்ரஸ் எதுக்குரியது அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரியா, ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அட்ரஸ்க்குன்னு ஒரு நேமை யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அட்ரஸ்க்கு ஒரு நேமை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த நேமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது தான் ஐடென்டிஃபை. சரியா, அப்போ ஐடென்டிஃபையர் அப்படின்னாலே நேமிங் ப்ராசஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கா அட்ரஸ் சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் நேமை தான் சொல்லுவோம். நம்ம போயிட்டு விலை வரியாக அட்ரஸ்லாம் சொல்ல மாட்டோம். நம்ம சிம்பிளாக என்ன பண்ணுவோம், இந்த ஏரியாவில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், அங்கே வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈஸியாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஒரு நேமை வச்சு சொல்லிடுவீங்க. சரியா, அதே வேலையை தான் இங்கேயும் பண்ண போகிறீங்க. ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ் மெமரி அட்ரஸை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு நேமாக யூஸ் பண்ணுங்க. சரியா, அதுதான் ஐடென்டிஃபை. ஓகே, ஸோ நாட் ஓன்லி ஃபார் அட்ரஸ், இங்கே அதுக்கு மட்டும் நம்ம அந்த ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ண போகிறது இல்லை. அது ஒரு மேஜர் ரீசன். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோடில் யூஸ் பண்ண போகிற என்னோட பிளாக்ஸு, ப்ரோட்டோடைப்ஸு, ஆப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ண போகிறேன். சரியா, ஸோ அதனால தான் ஐடென்டிஃபையர் அப்படின்னாலே நேமிங் ப்ராசஸ்ன்னு சொன்னேன். நான் வந்து ஒரு ஏதோ ஒரு அட்ரஸ், ஏதோ ஒரு பிளாக்கை ஒரு நேம் மூலிமா ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரியா, ஸோ அடுத்து இந்த ஐடென்டிஃபையரை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஐடென்டிஃபையர்ஸ் நம்மளோட நேமிங் ப்ராசஸ்னால் ஆகிப்போச்சு. அப்போ அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு சர்டைன் ரூல்ஸ். சரியா, இந்த ரூல் எல்லா லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா, இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால கேப்லாக் வந்துச்சு. சரியா, இதில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஐடென்டிஃபையருக்கு என்ன மாதிரியான சிம்பிள்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் நிறைய சிம்பிள்ஸ் இருக்கும், ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டரு, சிம்பிள்ஸு எல்லாமே இருக்கும். பட் எல்லாத்தையும் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ். சரியா, ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஐடென்டிஃபையருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ். ஆல்ஃபபெட்ஸ்லேயே லோயர் கேஸ், அப்பர் கேஸ். சரியா, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் 0லேருந்து 9 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாலரும் அண்டர்ஸ்கோரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிம்பிள்ஸை தவிர வேற எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையருக்குன்னு யூஸ் பண்ணக்கூடாது. சரியா,
நம்ம நேமுக்கான ரூல்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் நம்ம நேமில் என்ன பண்ணுவோம்னா டாட்டு கமா ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், நம்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே வந்து அதுக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் ஒரு நேமிங் ப்ராசஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்பபெட்ஸு, நம்பர்ஸு, டாலரு, அண்டர்ஸ்கோர். இந்த சிம்பிளை தவிர வேறு எந்த சிம்பிளையும் ஐடென்டிஃபையர் அலோவ் பண்ணாது. நீங்கள் வேறு ஏதாவது சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் இன்வேலிட் ஐடென்டிஃபையர். சரியா? அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். சரியா? சரி சரி, இது மட்டும்தான் ரூலா அப்படின்னா இல்லை, இதுக்கு அப்புறமும் ரூல்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா கேஸ் அடுத்த ரூல் அதுதான் கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவை பொறுத்த வரைக்கும் அப்பர் கேஸ் வேற, லோயர் கேஸ். சரியா? நிறைய லாங்குவேஜஸ் கேஸ் சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பர் கேஸில் நீங்கள் நேம் கொடுத்துட்டு லோயர் கேஸில் ரிட்ரை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இட் ஒன்ட் அக்செப்ட். ஏன்னா அது வேற, இது வேற. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் ஸ்டார்ட்ஸ் வித் நம்பர்ஸ். அப்போது நம்ம நம்பரை யூஸ் பண்ணலாம் எப்போ அப்படின்னா மிடில்லையோ எண்ட்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பிக்கிற பொசிஷனில் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்தது டு நாட் யூஸ் ஸ்பேஸ் இன் பிட்வீன் நேம்ஸ். சரியா? இதுதான் அடுத்து இருக்கிற முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க. சரியா? ஏன்னா நம்ம சிம்பிள்ஸில் ஏற்கனவே என்ன சிம்பிள்ஸ் வருங்கிறது சொல்லிட்டோம். ஸ்பேஸும் ஒரு சிம்பிள் தான். என்டரு, ஸ்பேஸு, டேபு, ஷிஃப்ட்டு எல்லாமே ஒரு சிம்பிள்ஸ் தான். சரியா? அப்போது நம்ம ஆல்ரெடி என்னென்ன சிம்பிள்ஸ் வருங்கிறத நம்ம ஏற்கனவே டிபெண்ட் பண்ணிட்டோம். அப்போது ஸ்பேஸையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் நேம்ஸ்க்கு இடையில யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஆனால் சில சிச்சுவேஷன் ரெண்டு நேமாக இருக்கும். ஓகேவா? எதுக்காக இந்த பாயிண்ட்டை நான் முக்கியமாக சொல்லிடுறேன் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நேமாக இருக்கிற நேம்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரியல் டைம் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் என்ன ப்ரோட்டோடைப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோட்டோடைப் நேமை ப்ரிஃபிக்ஸில் வைக்க சொல்லிடுவாங்க. சஃபிக்ஸில் அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிள் நேம்ஸ்லாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோடைப் கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே இப்போ நேம்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா அவங்க எப்படி வைக்க சொல்லுவாங்கன்னா ரெஜிஸ்டர் _ நேம். ஏன்னா அப்போ தான் எரர் வந்தாலும் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் எந்த ப்ரோட்டோடைப்புக்குள்ளே இருக்கிற வேரியபிளில் மிஸ் ஆகுது அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரெஜிஸ்டர் ஸ்பேஸ் நேம்னு வச்சிருக்கூடாது. அதுக்கு பதிலாக வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்கோர். சரியா? ஸோ அப்போ ஸ்பேஸ் நாட் அலோட் இன் பிட்வீன் த நேம்ஸ். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டு நாட் யூஸ் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கீவேர்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கன்வென்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான். ஜாவாவோட கம்பைலரை கிரியேட் பண்ணும்போது அவங்க ஒரு கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். பட் மேண்டேட்டரி கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ரக்சர்ஸை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரியா? என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் நேம்ஸ், அதாவது ப்ரோட்டோடைப்ஸ்னு சொல்லுவோம். அது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் வித் அப்பர் கேஸில். சரியா? அப்போ நீங்களும் ஒரு ப்ரோட்டோடைப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட லெட்டரை அப்பர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணலாம், இது ஒரு ப்ரோட்டோடைப்பு அந்த மாதிரி. சரியா? அடுத்து மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் லோயர் கேஸில். ஓகேவா? அப்போது இது ஒரு மெத்தடு, இது ஒரு வேரியபிள் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா? பட் இந்த கன்வென்ஷன் மேண்டேட்டரி கிடையாது. ஓகேவா? நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னா பண்ணணும். ஓகேவா? ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு பெட்டராக அப்ரோச் வந்து ஒரு பெட்டர் அப்ரோச்சாக இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? ஐடென்டிஃபையர்ஸ் இதுதான் அதுக்கான ரூல். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீவேர்ட்ஸ். சரியா? கீவேர்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரு ஐடென்டிஃபையர்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் அது ப்ரிடிக்ட். ஓகேவா? யூசர் டிஃபைன் கிடையாது, அதாவது ஒரு டெவலப்பர் டிஃபைன் கிடையாது, அது ப்ரிடிக்ட். கம்பைலரில் ஆல்ரெடி சில வேர்ட்ஸை சம் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஐடென்டிஃபையரில் பார்த்ததெல்லாம் சிம்பிள், அந்த கலெக்ஷன் ஆஃப் சிம்பிள் வச்சு நீங்கள் ஒரு நேமை கிரியேட் பண்ணுறீங்க. சரியா? அதே மாதிரி வேர்ட்ஸை வந்து அவங்க சம் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்ட்ஸை தான் கீவேர்ட்ஸ். சரியா? நம்மளும் அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கோடு எழுத தான் போகிறோம். நம்மளுமே என்ன பண்ணுவோம், அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி கோடு எழுதுவோம். அப்படி அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோயர் கேஸில் தான். கீவேர்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிட்டன் லோயர் கேஸ் லெட்டர்ஸ். சரியா? அப்பர் கேஸே வராது, லோயர் கேஸில் தான் இருக்கும். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 53 கீவேர்ட்ஸ். சரியா? மேபி வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஸோ லேட்டஸ்ட்டில் 54 கீவேர்ட்ஸ்.
அடுத்து சம்வாட் பேசிக் கீவேர்ட்ஸ் போட்டிருக்கு. சரியா, நம்ம யூஸ் பண்ணுற பேசிக் கீவேர்ட்ஸ் போட்டிருக்கேன். நான் போக போக எது எது கீவேர்ட்ஸ்னு சொல்கிறனோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஸோ இதுதான் கீவேர்ட்ஸை பற்றின விஷயம். அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீவேர்ட்ஸை என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது, யூசர் டிஃபைன் ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணக்கூடாது. சரியா, ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்பிரஷனு, அதை பற்றி லேட்டர் சொல்கிறேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லிட்டரல்ஸ். அதாவது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது வேல்யூஸ். ஓகேவா, ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அப்ளிகேஷனில் வேல்யூஸ் வச்சு தான் எல்லா ப்ராசஸையும் பண்ண முடியும். சரியா, ஏன்னா நீங்கள் சும்மா போயிட்டு மேனிப்புலேட் பண்ண முடியாது, ஒரு வேல்யூ வச்சு தான் நீங்கள் மேனிப்புலேட் பண்ண முடியும். சரியா, அப்போது அப்படி இருக்கிற வேல்யூஸை எப்படி நம்ம டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் லிட்டரல்ஸ். சரியா, இந்த லிட்டரல்ஸை வச்சு தான் இதை என்னவா மாற்ற போகிறீங்க, டைப்ஸ் ஆஃப் டேட்டாவாக மாற்றி மெமரியில் ஸ்டோர் பண்ணுறோம். சரியா, ஸோ அப்போது லிட்டரல்ஸுங்கிறது ஒரு சின்ன கான்செப்ட் தான். எதுக்குன்னா என்ன மாதிரியான கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குங்கிறத டிரைவ் பண்ணிக்கிறதுக்காக. சரியா, ஸோ லிட்டரல்ஸை பொறுத்த வரைக்கும் டிரைவ்டு ஃப்ரம் கான்ஸ்டன்ட்ஸ். இங்கே கான்ஸ்டன்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ண போகிற வேல்யூஸ். சரியா, இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டன்ட் தான் இருக்கும், ஒன்று நியூமெரிக்கு, இன்னொன்று கேரக்டர். இப்போ என்டர் த நேம்னா கேரக்டர்ஸ் கொடுப்பீங்க, என்டர் த ஏஜ்னா நியூமெரிக் கொடுப்பீங்க. சரியா, சரி. அடுத்து ஃபர்தராக அந்த நியூமெரிக்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், 2 விதமாக பிரிக்கும். என்டர் த ஏஜ்னா அது ஒரு விதமான நியூமெரிக், என்டர் த ஹைட்னு சொன்னால் அது ஒரு விதமான நியூமெரிக். சரியா, அதாவது பாயிண்ட் இல்லாத நம்பர்ஸை இன்டீஜர்னு சொல்லுவோம், பாயிண்ட் வச்சு எழுதுகிற நம்பரை ஃப்ளோட்டிங் பாயிண்ட். இப்போ ஒரு ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க 5.2, 5.5 அந்த மாதிரி தான் சொல்லுவோம், ஏன்னா அது பாயிண்ட்டை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். சரியா, பட் ஏஜ்னு கேட்கும்போது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க 30.5, 30.4 அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, 30 இயர்ஸ், 31 இயர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. சரியா, ஸோ அப்போ அதில் நம்மளுக்கு 2 கான்ஸ்டன்ட், ஒன்று பாயிண்ட் இல்லாத நம்பர், இன்னொன்று பாயிண்ட் வச்சு யூஸ் பண்ணுற நம்பர்ஸ். கேரக்டர்லேயும் அதே மாதிரி 2 விஷயம் இருக்குது, சிங்கிள் கேரக்டர், சீக்வன்ஸ் ஆஃப்டர். சரியா, சிங்கிள் கேரக்டர் அப்படிங்கிறது நம்ம இனிஷியல்ஸ் ஏபி அந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணால் அது சிங்கிள் கேரக்டர். சீக்வன்ஸுங்கிறது நம்ம நேம்ஸ் தான், நம்ம நேமை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும், சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் இருக்கும், வரிசையாக கேரக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம நேமை வந்து அரேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிங். சரியா, ஸோ அப்போ இப்போ நம்மக்கிட்ட எத்தனை லிட்ரல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 லிட்ரல்ஸ் இருக்கு, 4 டிஃப்ரெண்ட் லிட்ரல்ஸ், இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், கேரக்டர், ஸ்ட்ரிங். ஓகேவா, தீஸ் 4 லிட்ரல்ஸ் ஆர் டைரக்ட் லிட்ரல்ஸ். இந்த 4 லிட்ரலுமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிட்ரல்ஸ். டைரக்ட் லிட்ரல்ஸ்னால் ஆல்ரெடி இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்க போகிறது. சரியா, இதை தாண்டி இன்டைரக்ட் லிட்ரல் ஒன்று இருக்குது, அதுதான் பூலியன் லிட்ரல்ஸ். சரியா, இதை தாண்டி இன்டைரக்ட் லிட்ரல் ஒன்று இருக்குது, அதுதான் பூலியன் லிட்ரல்னு சொல்லுவோம். சரியா, ஏன் அதை வந்து நம்ம டைரக்டாக எடுத்துக்கல அப்படின்னா அந்த லிட்ரல்ஸ் கீவேர்ட்ஸாக தான் இருக்கும், ட்ரூ ஃபால்ஸ். ஓகேவா, ட்ரூ ஃபால்ஸ். சரியா, இந்த லிட்ரல்ஸ் வந்து அதாவது இந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்ட்ஸ் ஜென்ரல் யூசேஜில் இருக்காது, நம்ம நார்மலாக இருக்கிற யூசேஜில் இருக்காது, உங்கள் கீபோர்ட்லேயே இருக்காது, கீபோர்ட்லேயே ட்ரூனும் இருக்காது, ஃபால்ஸும் இருக்காது. கீபோர்டில் எய்தர் நம்பர்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆல்பபெட்ஸ் தான் இருக்கும். சரியா, ட்ரூ ஃபால்ஸுன்னு எந்த இடத்துலையும் இருக்காது. சரியா, அதனால தான் அது இன்டைரக்ட் லிட்ரல். சரியா, இந்த ட்ரூவும் ஃபால்ஸும் கீவேர்ட் கான்ஸ்டன்ட்ஸ், மற்றது எதுவுமே கீவேர்ட் கான்ஸ்டன்ட்ஸ் கிடையாது, ரெகுலராக இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ். இந்த 2 மட்டும் தான் கீவேர்ட் கான்ஸ்டன்ட்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு 2 கீவேர்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரூவும் ஃபால்ஸும். சரியா, ஸோ அப்போ 2 கீவேர்டு முடிஞ்சிருச்சு. சரியா, அடுத்து டேட்டா டைப். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டேட்டா டைப்பு. இப்போ நம்ம லிட்ரல்ஸாக பிரித்த இந்த விஷயங்களுக்கு மெமரியில் எப்படி அலோகேட் பண்ணுறது, அதை எப்படி டைப்பாக பிரிக்கிறதுங்கிறது தான் பார்க்கணும். சரியா, ஏன்னா டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் டிஃபைன் த வேல்யூ இன் த மெமரி. சரியா, உங்கள் வேல்யூவை மெமரியில் நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த கீவேர்ட்ஸை தான் டேட்டா டைப். சரியா, ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம இன்டீஜர் லிட்ரல் பார்ப்போம். இப்போ இன்டீஜர் லிட்ரலில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, ஒருத்தரோட ஏஜ், இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஒரே மெமரியில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன் நம்பருங்கிறது டிஜிட்ஸ் அதிகமாக இருக்கும், ஏஜுக்கு டிஜிட்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அதை நீங்கள் செக்ரிகேட் பண்ணணும். சரியா, அப்போது மெமரியை கம்மியாக யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில்ஸ். அப்போது லிட்ரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் தான், பட் அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணணும்,
டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ், அதாவது அந்த பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் சொல்றோம் இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான சைஸ் அலோகேட் பண்ணுவோம். சரியா, அதுதான் டேட்டா டைப்ஸோட வேலை. சரியா, இதுல ரெண்டு டைப் இருக்கு, ஒன்று ப்ரிமிட்டிவ், இன்னொன்று நான். சரியா, ப்ரிமிட்டிவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் வேல்யூ ஸ்டோரேஜ், ஒரே ஒரு வேல்யூக்கான மெமரி அலோகேஷனை தான் ப்ரிமிட்டிவ். சரியா, நான் ப்ரிமிட்டிவ் அப்படிங்கிறது குரூப் ஆஃப் வேல்யூ ஸ்டோரேஜ், சீக்வன்ஸாக இருக்கிற வேல்யூஸ்க்கு அடுத்தடுத்த மெமரியை அலோகேட் பண்ணுறது தான் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா. சரியா, இதில் ப்ரிமிட்டிவை வச்சு தான் நான் ப்ரிமிட்டிவ் வேலை செய்யும். நான் ப்ரிமிட்டிவ்னு செப்பரேட்டாக எந்த ஒரு மெமரியும் கிடையாது. ப்ரிமிட்டிவ்ல என்ன இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் நான் ப்ரிமிட்டிவை ப்ராசஸ் பண்ணுங்க. சரியா, ஸோ அப்போது நம்ம ப்ரிமிட்டிவ்க்கான மெமரியை கற்றுக்கிட்டா போதும், நான் ப்ரிமிட்டிவ் அங்கேருந்து என்ன ஆக போதும், சீக்வன்ஸாக இருக்கிறதுனால அதை நீங்கள் ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். சரியா, ஸோ ப்ரிமிட்டிவ்க்குள்ளே நம்மளுக்கு 4 லிட்ரல் இருக்கு, 4 டிஃப்ரெண்ட் லிட்ரல்ஸை நம்ம ப்ரிமிட்டிவ்ல யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டீஜரு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு, கேரக்டர், பூலியன். இது 4மே ப்ரிமிட்டிவ் லிட்ரல்ஸ். சரியா, என்னென்னு கேட்டிங்கன்னா இன்டீஜரு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு, கேரக்டர், பூலியன். நான் ப்ரிமிட்டிவ்ல என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அரே, ஆப்ஜெக்ட்ஸ், அந்த கான்செப்ட்லாம் இருக்கும். சரியா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ், அதுக்கு பேர் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ஓகேவா, சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிமிட்டிவ்க்கான விஷயங்கள் தான். அதில் இந்த டேபிள், இந்த ஒரு டேபிள் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை மறந்துடக்கூடாது, இந்த டேபிள் ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா லிட்ரல், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் லிட்ரல். சரியா, அதுக்கு கீழே 4 டேட்டா டைப் இருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாத்தையும் லோயர் கேஸில் எழுதிக்கங்க, அது வேர்டில் இருக்கிறதுனால எனக்கு அப்பர் கேஸ் காமிக்குது. இது எல்லாமே லோயர் கேஸ், ஏன்னா எல்லாமே கீவேர்ட்ஸ். சரியா, இது 4மே கீவேர்ட்ஸ், பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங், மொத்தம் 4 டேட்டா டைப் இருக்கு. எதுக்குன்னா இன்டீஜர் லிட்ரல்ஸ்க்கு மட்டும். ஓகேவா, இதில் பைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 பிட்ஸில் ஸ்டோர் பண்ணும். 1 பைட், 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். சரியா, ஷார்ட்டுக்கு 16 பிட்ஸ், 2 பைட்ஸ் தேவைப்படும். இன்ட்டுனா 32 பிட்ஸ், 4 பைட்ஸ் தேவைப்படும். லாங்குனா 64 பிட்டு, 8 பைட்ஸ். சரியா, இதில் டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு தான், நிறைய நம்ம இன்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு கீழே மெமரி வேணும்னா நம்ம இதை கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா, புரிஞ்சுதா, டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டில் தான் இருக்கும். லாங் வேணும்னா நீங்கள் அதை அதுக்கப்புறமா டிவைட் பண்ணுங்க. சரியா, டிஃபால்ட்டாக நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பில் தான் இருக்கும். சரியா, இது அதுக்கான மெமரி ரேஞ்சஸ், எந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸில் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இது டிஃபால்ட், ஒருவேளை நான் மெமரியை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா 0ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். சரியா, வெறும் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், இன்னும் அந்த மெமரியை நான் யூட்டிலைஸ் பண்ணலை அப்படின்னா அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் 0ன்னு இருக்கும். சரியா, அடுத்து இருக்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு. அதுலேயும் 2 டேட்டா டைப் இருக்குது, ஒன்று ஃப்ளோட்டு, இன்னொன்று டபுள். அதாவது இது ஸ்டாண்டர்ட் நோட்டேஷன், இது சயின்டிஃபிக் நோட்டேஷன், அதாவது இ நோட்டேஷன் சொல்லுவோம் இல்லையா அது. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 4 பைட்டு, இது 8 பைட்ஸ். ஓகேவா, இங்கே 0.0f அதுதான் டிஃபால்ட் வேல்யூ, இது 0.0. அடுத்து கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா டைப் தான் இருக்குது, கேரு, 2 பைட்ஸு. சரியா, இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் கிடையாது, ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான். டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பேஸ், சிங்கிள் ஸ்பேஸ் தான் இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூலியனு. பூலியனை பொறுத்த வரைக்கும் பைட் வேல்யூஸ் கிடையாது, ஒரே ஒரு பிட்டு தான். ஓகேவா, ஸோ 2 power 0, அதாவது எய்தர் 0 இல்லை 1, அதுதான் இருக்க போது. அதோட டிஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஓகேவா, எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இந்த 8மே ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் ஆஸ் வெல் அஸ் கீவேர்ட்ஸ். சரியா, அதுவுமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மெமரி அலோகேஷன் இருக்கா, இந்த பைட்டு, ஷார்ட், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி அலோகேஷன் இருக்கும். சரியா, ஆனால் மெமரி அலோகேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு கீவேர்டு இருக்குது, அதுதான் வாய்ட். வாய்ட் அப்படிங்கிறது நோ மெமரின்னு இருக்கும். சரியா, ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்டை வந்து ஒன்லி மெத்தட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரியா, ஆனால் இந்த கீவேர்ட்ஸை நீங்கள் வேரியபிள்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், மெத்தட்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். சரியா, ஸோ அதனால தான் இதை ரிட்டர்ன் டைப், இது பேர் வந்து ரிட்டர்ன் டைப் கீவேர்ட்ஸு. இது வந்து வாய்ட் கீவேர்டு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் கிரியேஷனுக்கும் மெத்தட்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வாய்டை வந்து ஒன்லி ஃபார் மெத்தட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரியா,
ஸோ இந்த கோடு நான் அனுப்புகிறேன், சரியா? இந்த வேர்ட் ஃபைலையும் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேரியபிள்ஸ் பற்றி தான். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே கனெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா வேரியபிள்ஸில் தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத போகிற சோர்ஸ் கோட் ப்ராசஸ். ஏன்னா வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவை நீங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஐடென்டிஃபையர் தான் வேரியபிள், சரியா? அப்போது நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு வேல்யூ மெமரிக்கு போகணும், சரியா? அதுக்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபையர் மூலிமா நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த கான்செப்டை தான் என்னன்னு சொல்கிறோம், வேரியபிள் அப்படின்னு. இப்போ கேட்பாங்க வாட் இஸ் வேரியபிள் அப்படின்னா, an identifier used to store constant in a memory, சரியா? பேஸ்ட் ஆன் டைப், என்ன டைப் ஆஃப் வேரியபிளோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணோம், சரியா? அப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்ன விஷயங்கள் சிம்பிள்ஸாக இருக்குங்கிறத தான் பார்த்தோம். அதை கீவேர்ட்ஸாகவும் வச்சுக்கிட்டோம். இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், சரியா? ஸோ வேரியபிள்ஸை பொறுத்த வரைக்கும் டைப்பு உங்களோட டேட்டா டைப், அது மேபி ப்ரிமிட்டிவ் ஆர் நான் ப்ரிமிட்டிவ், சரியா? அடுத்து வேரியபிள் நேம், ஓகேவா? ஐடென்டிஃபையர் ரூல் ஃபாலோ பண்ணணும், ஈக்குவல் டு வேல்யூ, சரியா? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வேல்யூ, சரியா? ஸோ இதுதான் வேரியபிள் டிக்ளரேஷன். இன்ட் ஏ அப்படின்னா வேரியபிள் டிக்ளேர் மட்டும்தான் ஆகும். அதாவது ஒரு வேரியபிள் எனக்கு வேணுங்கிறத நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அதை இன்னும் நான் யூட்டிலைஸ் பண்ணலை, வேல்யூஸ் கொடுக்கல, யூட்டிலைஸ் பண்ணலை, சரியா? அப்படி யூட்டிலைஸ் பண்ணாத முன்னாடியே நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். இன்ட்டு பி ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன், அதில் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை வந்து நான் ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் இனிஷியலைசேஷன், சரியா? இப்போ கால்குலேஷன்லாம் பண்ணுறீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணிட்டு தான் கால்குலேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இனிஷியலைசேஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அதான் இருக்கும், ஓகேவா? இதுலேயே டைப் ஆஃப் வேரியபிள்ஸும் இருக்கும். இப்போ டைப்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் அண்ட் குளோபல். அதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் ஒரு பிளாக்குள்ளே மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிளாக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது லோக்கல் வேரியபிள், அந்த பிளாக் வரைக்கும் தான் வேலை செய்யும், சரியா? பிளாக்குக்கு வெளியில் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது குளோபல் வேரியபிள். ஸோ வேறு இன்னொரு இடத்துக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதாவது லோக்கல் வேரியபிளுங்கிறது பர்டிகுலர் பிளாக்ல மட்டும் வேலை செய்யும், குளோபலுங்கிறது எல்லா பிளாக்ஸ்லையும் வேலை செய்யும், அந்த ப்ரோட்டோடைப்புக்குள்ளே இருக்கிற எல்லா பிளாக்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரியா? அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது ஸ்டேட்மெண்ட்ஸு, சரியா? கடைசியாக இருக்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸு. உங்கள் சோர்ஸ் கோட் ஃபுல்லாகவே என்னவா இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் அதை தான் கான்செப்டாக பிரிச்சுக்கிறீங்க, இது வந்து வேரியபிள்ஸு, இது எக்ஸ்பிரஷன், அந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். பட் இருந்தாலும் அதை ஒரு ஃப்ளோவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். இன்டர்பிரட்டர் அதை எப்படி எடுத்துக்கோனா ஸ்டேட்மெண்ட்ஸாக தான் இருக்கும், சரியா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? அதுதான் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் எக்ஸ்பிரஷன் சொல்லலை, இங்கே சொல்கிறேன்னு சொன்னேன். எதுக்காக அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு கால்குலேஷனுக்கான கோடு எழுதியிருக்கீங்க, இல்லை ஒரு ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் எக்ஸ்பிரஷன், சரியா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் அதை இன்டர்பிரட்டர் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணிங்கன்னா அதை தான் அது எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் எழுதி நான் செமிகோலன் வச்சேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்போம், ஓகேவா? அடுத்து இருக்கிறது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒரு கர்லி பிரேஸை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்லி பிரேஸை எண்ட் பண்ணுறதுக்குள்ளே நான் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருக்கணும் அதை தான் பிளாக்னு இருக்கும், சரியா? அதாவது குரூப் ஆஃப் சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்க போகுது. ஆனால் என்னென்னா ஒரு கர்லி பிரேஸ், ஒரு ஓப்பன் கர்லி அண்ட் க்ளோஸ் கர்லிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்டர்பிரட்டர் அதை மொத்தமாக எக்ஸிக்யூட் ஆஸ் எ யூனிட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா க்ளோஸ் எங்கே இருக்கோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகும், சரியா? அதுதான் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், சரியா? அடுத்து இருக்கிறது கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷனுக்கே வராது, கம்பைலேஷனுக்கே வராது, சரியா? அப்போ இதை எதுக்காக யூஸ் பண்ணணும்னா ஒருவேளை உங்கள் சோர்ஸ் கோடில் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும், இந்த ஒரு பர்டிகுலர் பிளாக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோடைப்பில் என்ன பண்ணியிருக்கேங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கமெண்ட்ஸ், சரியா? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் கமெண்ட்ஸ், சரியா? புரிஞ்சுதா? ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்களோட கோடுக்குள்ளே இருக்கும்.
இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். இதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நாளைக்கு வரும்போது